ஒரு நல்ல செயலை நாளைக்கு தள்ளி வைக்கிறீர்களா? இந்த குறள் உங்களுக்காகத்தான். அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் 33. ஒல்லம் வகையான் அறவினை ஓவாதே. செல்லும்பாய் எல்லான் செயல். தமிழ் பொருள்: தனக்கு இயன்ற எல்லா வழிகளிலும் அறச்செயலை தாமதமின்றி செய்ய வேண்டும். எளிய விளக்கம்: நமக்கு முடிந்த நல்ல செயல்களை பிறகு பண்ணலாம் என்று தள்ளி வைக்காமல் உடனே செய்வதுதான் உண்மையான அறம். உதாரண கதை. ஒரு கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் இருந்தான். ஒருநாள் ஒரு முதியவர் சாலையில் விழுந்து உதவி கேட்டார். ராமு அவசரமாக இருந்ததால் இப்போ நேரம் இல்லை, பிறகு உதவலாம் என்று சென்று விட்டான். சில நேரத்தில் திரும்பி வந்தபோது அந்த முதியவருக்கு வேறு யாரோ உதவி செய்து விட்டார்கள். அந்த நாள் முதல் ராமு ஒரு நல்ல செயலை தாமதித்ததற்காக மனவருத்தத்தில் இருந்தான். இந்தக் கதையின் பொருள்: நல்ல செயல் செய்யும் வாய்ப்பு எப்போதும் காத்திருக்காது. அது வந்தவுடனே செய்ய வேண்டும். ஊக்கவுரை: நாளை என்று சொல்லும் பழக்கத்தை விடுங்கள். நல்லது செய்யும் நேரம் இப்போது தான். நிஜ வாழ்க்கை சம்பவம். பலர் இரத்த தானம் செய்ய நினைத்தும் பிறகு பார்க்கலாம் என்று தள்ளி வைப்பார்கள். ஆனால் ஒருநாள் அவசரமாக இரத்தம் தேவைப்படும் போது அதே நபர்கள் தாமதத்தின் முக்கியத்துவத்தை உணர்கிறார்கள். நகைச்சுவை உதாரண கதை. ஒருவன் வீட்டில் குப்பையை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தினமும் நினைப்பான். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு என்று தள்ளிக்கொண்டே இருப்பான். சில நாட்களில் குப்பை மலை போல ஆகிவிடும். பிறகு அதை சுத்தம் செய்ய அதிக நேரமும் உழைப்பும் தேவைப்படும். கதையின் சின்ன பொருள்: சிறிய நல்ல செயல்களை தள்ளி வைத்தால் அது பெரிய சிரமமாக மாறும். மீண்டும் குறள்: ஒல்லம் வகையான் அறவினை ஓவாதே. செல்லும்பாய் எல்லான் செயல். தமிழ் பொருள்: இயன்ற எல்லா வழிகளிலும் நல்ல செயல்களை தாமதமின்றி செய்ய வேண்டும். முடிவு வரிகள். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.